கடைசி தோட்டா டீசர் நல்லா இருக்கு. ராதாரவி ஆக்டிங் சூப்பராக இருக்கு. கண்டிப்பா படம் வந்து நல்லா வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அண்ட் வனிதா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஓரளவுக்கு படம் நல்லா வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. டீசர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஹாலிவுட் ஃபார்மெட்ல ஒன்று ட்ரீட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அவங்களுடைய பட்ஜெட் ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா எஃபோர்ட்டா ரொம்ப பெருசா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ராதா ரவி சார் எத்தனை வருஷமா நடிக்கிறாரு, எத்தனை எக்ஸ்பிரஷனு, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி மிரட்டுறாருங்க. ஒரு சில பேரால தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அதே பவர்ல அதே ஃபோர்ஸ்ல இருக்க முடியும். அப்படி ஒரு ஆளா தான் நான் அவரை பாக்குறேன். இப்போவும் வளர்ந்து வர நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரியான பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த டீசர்லயே பார்த்துருப்பீங்க, அவ்வளவு வேரியேஷன் கொடுக்குறாரு. அவருடைய இந்த ஸ்மைல்லே அத்தனை வேரியேஷன் இருக்கு. வில்லத்தனம் இருக்கு, கருணை இருக்கு, பாசம் இருக்கு, மிரட்டிட்டாரு. அண்ட் ஸ்ரீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஹீரோ ஆக முடியலன்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு ஹீரோ தான் ஸ்ரீ. ஏன்னா அது தெரியல, ஒரே ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாரு, அதுலயே அவ்வளவு சூப்பரா இருப்பாரு. அந்த ஹீரோக்கான அந்த ஃபோர்ஸ், பவர், அவருடைய லுக் எல்லாமே சூப்பரா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல பார்க்கும்போது சந்தோஷம். பட் என்ன இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த ஏஜ்ன்றது ஒன்று ஆகும், அது அவருக்கு கொஞ்சம் தெரியுதுன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் கரெக்டா ஒன்று பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அண்ட் வனிதா இதுல அவங்க தான் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க பாருங்க, அது போலீஸ் கேரக்டர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. இன்னும் ஏதாவது பெட்டரா பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க பார்க்கும்போதே தெரியும் அவங்க தொடர்ந்து அந்த வேலையிலே இருக்காங்க. அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க மேல வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் நார்மலா நம்ம இது வரைக்கும் பார்த்தது. அதுல உடச்சு நம்ம ஒண்ணு பண்றதுங்கிறது புதுசு. அது ஆக்டிங்ல இருக்கும். கேரக்டரைசேஷனாவே ஒரு டை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அது அவங்க போலீஸ்ன்றது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா எனக்கு பார்க்கும்போது அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை. அது லுக்கும் அவங்களை கொஞ்சம் மாத்தி இருக்கலாமோ. ஏன்னா ரெகுலரா வனிதா அவங்களை எப்படி நம்ம டிவி ஷோஸ்ல பார்ப்போம், இன்டர்வியூஸ்ல பார்ப்போமோ அதே லுக்ல இருக்காங்க. வேற ஏதாவது புதுசா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஓவராலா இந்த டீசர் பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பட்ஜெட்டா அவங்க கிட்ட அவ்வளவு இல்லை. பட்ஜெட்டும் அது இருந்ததுனால எல்லா விதத்திலும் இந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபையா இந்த டீசரா ரொம்ப நல்லா வந்திருக்குமோன்ற எனக்கு ஃபீல். என்னதான் இருந்தாலும் ஒரு படம் அப்படின்றது நம்ம படமா பார்க்கும்போது இந்த குவாலிட்டி இது எல்லாமே உடஞ்சு போயிடும்ன்ற மாதிரி தான் என்னோட கருத்து. ஏன்னா நீங்க அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் தான் இந்த நெருடல்லாம் இருக்கும். படம் நல்லா இருந்தா எல்லாத்தையும் மறந்து இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க. அந்த வகையில் இந்த படம் சேரணுன்ற மாதிரி தான் நான் திங்க் பண்றேன். நன்றி. இந்த கடைசி தோட்ட டீசர் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி. கடைசி தோட்டா வந்து படத்தோட டீசர் வந்திருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு த்ரில்லர் ஜோனர்ல வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட் தூண்டுது. நல்லா இருக்கு. டீசர் என்னன்னா, இப்ப ராதா ரவி சார் அவரோட பாணியில சொல்லியிருக்காரு, மனுஷங்களை கொலை பண்றாங்களே அப்படின்ற மாதிரி டீசர்ல சொல்லியிருக்காரு. இது என்னன்னா ஒரு த்ரில்லர் ஜோனர்ல வரும்னு நினைக்கிறேன். வனிதா நடிச்சிருக்காங்க, வனிதா விஜயகுமார் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்ரீயா இல்லை ராதா ரவி தான் அந்த படத்துல யார் கில் பண்ணாங்க, அதான் கொலை பண்ணாங்கன்றது ரிவீல் பண்ணல. அதை சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. 3 பேரை மையமா வச்சுதான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ, ராதா ரவி, அப்புறம் வனிதா போலீஸா வராங்க. அதான் ரெசார்ட்ல நடக்கிற விஷயத்த பண்றாங்க. என்னன்னா ரெசார்ட்ல நடக்கிற விஷயத்த மையமா வச்சுதான் பண்றாங்க. நிறைய பேர் ரெசார்ட்ஸ்ல தானே நிறைய விஷயம்லாம் இது இருக்கு. அதை வச்சுதான் டீசர் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி தோட்ட டீசர் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. அதே படத்துலயே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். டீசர் கொஞ்சம் புதுசா இருக்கு. ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர்ல இருந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் கால் பண்றீங்க அந்த மாதிரி கேட்டுதான் பண்ணியிருக்காங்க. ராதா ரவி எப்பவுமே போல வில்லன் கேரக்டர்னா அவருக்கு ரொம்ப செட் ஆகும். எனக்கு டிஃப்ரெண்டா புதுசா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வனிதா கண்ட்ரவர்சியான ஆளு. பட் ஆனா நடிப்புனா தான் அவங்க அதுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கும்னு ட்ரைலர் கட்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு அங்கங்க நிறைய கஷ்டமான லொகேஷன்ஸ்லாம் போயிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர் எதிர்பார்க்கும். வனிதாவோட ஆக்டிங் சூப்பராக வரும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்குமே செம்மையா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. நல்லா கண்டிப்பா படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீசர் பார்க்க சூப்பரா இருக்கு. இப்போ படத்துக்கு வெயிட்டிங். டீசர் ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரதர், சூப்பராகவே பண்ணியிருக்கேன். ஸோ படத்துக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராதா ரவியோட ஆக்டிங்காக வெயிட்டிங்க. இப்போ அவர் கொஞ்சம் ரொம்ப முடியாத மாதிரி இருக்காரு. ஸோ ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் அது எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். கடைசி தோட்டாக்கெல்லாம் டீசர் செம்மையாக வந்திருக்கு பிரதர், சூப்பராக இருக்குது.